தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 8:30 மணிக்கு நேரலை. இணைந்து வழங்குபவர்கள் கோயம்புத்தூர். ஜன்னலுக்கு வெளியே நிகழ்ச்சியில் அடுத்ததாக மாதா பொறியியல் கல்லூரியினுடைய மின்னணு பொறியியல் துறை மாணவர்கள் நடத்திய செயல்முறை திட்டம் மற்றும் வினாடி வினா நிகழ்ச்சிகள் உங்கள் பார்வைக்கு. மாதா பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில அந்த கல்லூரி மாணவர்கள் மட்டுமல்லாமல் மற்றும் சில கல்லூரிகளை சார்ந்த மாணவர்களும் தங்களுடைய செயல்முறை திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க. அந்த காட்சி உங்கள் பார்வைக்கு. வணக்கம், நான் ராகுல், இவன் ஜூலியன் ஃபெலிக்ஸ். நாங்க மாதா இன்ஜினியரிங் காலேஜ் செகண்டரி இசி படிக்கிறோம். இது நாங்க பண்ண ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் பேரு சோனார் பேஸ்ட் கொலிஷன் அவாய்டன்ஸ் அண்ட் அலர்ட் சிஸ்டம்ஸ் யூசிங் I2C சென்சார்ஸ். இது நாங்க 2 அல்ட்ராசோனிக் சென்சார்ஸ் வச்சிருக்கோம். இது டிரான்ஸ்மிட் பண்ணோம் சிக்னல், இது ரிசீவ் பண்ணோம் சிக்னல். இது பிக் மைக்ரோ கண்ட்ரோலர், இது LCD டிஸ்பிளே அண்ட் 2 மோட்டார் அடியில் இருக்கு. ஒன்று ஃப்ரண்ட்ல மூவ் ஆகிறதுக்கு, ஒன்று லெஃப்ட் அண்ட் ரைட்ல மூவ் ஆகிறதுக்கு. இது ஆன் பண்ணோன்னா வெஹிக்கிள் ஃப்ரண்ட்ல மூவ் ஆகும். மூவ் ஆகிட்ட பிறகு ஏதோ ஆப்ஸ்டக்கிள் ஃப்ரண்ட்ல வந்துச்சுன்னா அந்த ஆப்ஸ்டக்கிள் சென்ட் பண்ண சிக்னல் இங்கே ரிசீவ் ஆகி இந்த ஃப்ரண்ட்ல மூவ் பண்ணி நிறுத்திட்ட பிறகு ரைட்ல மூவ் ஆகும். முதல்ல ஏன் ரைட்ல மூவ் ஆகுதுன்னா இந்தியன் ரோட்ஸ் படி ரைட்ல மூவ் ஆகுது தான் ரூல்ஸ், இந்தியன் ரோட் ரூல்ஸ். ஸோ ரைட்ல மூவ் ஆகும். ஸோ மூவ் ஆகிட்ட பிறகு ஃப்ரண்ட்லயும் பிளாக், ரைட்லயும் பிளாக் வந்துச்சுன்னா இது லெஃப்ட்ல மூவ் ஆகிடும். லெஃப்ட்ல மூவ் ஆகிட்ட பிறகு லெஃப்ட்ல போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் 3 இடத்துலயும் பிளாக் வந்துச்சுன்னா 3 இடத்துல நின்றுடும், வெஹிக்கிள் மூவ் ஆக நின்றுடும். இது எப்படி யூஸ்னா கொலிஷன் ஆகாது, ஆக்சிடென்ட்டே ஆகாது. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஆக்சிடென்ட், எங்கே பார்த்தா டெத் அங்கங்கே ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கிறதுனால ஆக்சிடென்ட் அவாய்ட் பண்ணிடலாம். அதெல்லாம் மிலிட்டரி அப்ளிகேஷன்ஸ் பார்த்தா இதில் ஏதாவது பாம்பு மிசைல் வச்சுட்டு அதை வேற கண்ட்ரிக்கு அனுப்பி ஹியூமன்ஸே போகாமல் கூட இதை ஆக்டிவேட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அனிமல்ஸ் டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அனிமல்ஸ் இப்போ நேராக லைஃப் ஸ்டைலில் போய் எடுக்கிறாங்க. அவங்க ஃபுல் ஃபாரஸ்ட்டில் போய் மக்களால் போக முடியாது. ஸோ அப்போ போகாத நிலமையில இங்கே கேமரா ஃபிட் பண்ணி உள்ளே அனுப்புனா அவங்க லைஃப் ஸ்டைலில் நேச்சுரல் ஹேபிட்டாட்லேயே எடுக்கலாம். நாங்கள் எங்கள் ப்ராஜெக்ட் வந்து என்ன அப்படின்னாக்கா, இப்போ உடம்பு சரியில்லாதவங்க கோமா பேஷண்ட்ஸ்க்காக நாங்கள் கோமா பேஷண்ட்ஸ் இல்லை, காமனாக எல்லா பேஷண்ட்ஸ்க்காகவுமே டிசைன் பண்ணியிருக்கோம் அந்த ப்ராஜெக்ட்டை. இப்போ வந்து அவங்களோட மூமெண்ட்டை வந்து ஒவ்வொரு நேரமும் நம்ம வாட்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது. அவங்க எந்த நேரத்தில் வேணாலும் எந்த அப்நார்மல் மூமெண்ட்ஸ் வேணாலும் நம்ம அவங்ககிட்ட இருந்து பார்க்கலாம். ஸோ வந்து அந்த அப்நார்மல் மூமெண்ட்டை டிடெக்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் வச்சிருக்கோம். இந்த அப்நார்மல் மூமெண்ட்டை வந்து நம்ம டிடெக்ட் பண்ணி டாக்டர்ஸ்ட்டு வந்து சென்சார்ஸ் யூஸ் பண்ணி இதில் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். சென்சார்ஸ் வச்சு அவங்க அதை வந்து டிடெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா எந்த நேரத்தில் வேணாலும் அவங்க போய் அந்த பேஷண்ட்டை வந்து அவங்க பார்த்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சிடலாம். அதுக்காக இந்த ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபைனல் இயர் தான் ப்ராஜெக்ட் பற்றி யோசிப்பாங்க. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஈவன் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவங்க ஸ்கில்லை வந்து உங்களால் கண்டிப்பாக காமிக்க முடியும். இந்த ப்ராஜெக்ட்னால அவங்களோட திறமைகள் ஊக்குவிக்கப்படுது. இதை பேஸ் பண்ணி அவங்க வந்து ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப நாளாக பண்ண முடியும். ஈவன் இந்த ப்ராஜெக்ட் ஈவெண்ட்டில் ப்ரைஸ் வின் பண்ணாங்கன்னா இதை பேஸ் பண்ணி அவங்க ஈவன் பிளேஸ்மெண்ட் வாங்க முடியும், வேலை வாங்க முடியும். நான் செய்த இந்த ப்ராஜெக்டினுடைய பேர் ஒயர்லெஸ் ஆட்டோமேஷன் வெப்பன் ஸ்மார்ட் டேங்கர் ரோபோட். இதில் வந்து நான் ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு மெட்டல் சென்சார் இருக்குது, IR சென்சார் இருக்குது, லேசர் கன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு மைக்ரோ ப்ராசஸர் செட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வார்ஃபீல்ட்ஸில் இந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணலாம். வார்ஃபீல்டில் வந்து நம்ம டேரெக்டாக போயிட்டு அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னாக்கா, மேபி அந்த இடத்துல கண்ணி வெடி அது மாதிரி அதாவது பாம்ஸ் வச்சுருக்கிறதுனால ஹியூமன் லாஸ் நடக்கும். அதே சமயம் நம்ம அந்த இடத்துக்கு போகிறது வந்து அந்தளவுக்கு எக்யூப்டாக இருக்க மாட்டோம். ஸோ இந்த ரோபோட்டை வந்து ரிமோட் கண்ட்ரோல் மூலிமா நம்ம அனுப்பலாம். இந்த ரோபோட் என்ன செய்யும்னாக்கா, அந்த
போகிற வழி எல்லாத்தையும் கேமரா மூலிமா சென்ஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த இடத்துல வீடியோ ரிலே கொடுக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ டிரான்ஸ்மிட்டர் யூஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ டிரான்ஸ்மிட்டர்னுடைய பவர் பார்த்தீங்கன்னா 10 மீட்டருக்கு நம்மளுக்கு வந்து வீடியோ ரிலே எடுக்கும். இதில் வந்து மெட்டல் சென்சார் வச்சிருக்கிறதுனால போகிற வழியில் வெடிக்க ஏதாவது இருந்துச்சுனாக்கா இது மெட்டல் சென்ஸ் ஆகி நம்மளுக்கு சவுண்ட் அலாரம் கிடைக்கும். மெட்டல் சென்ஸ் ஆகிறதுனால சவுண்ட் அலாரம் கிடைக்கும். நாங்கள் இந்த வருஷம் நெக்ஸஸ் 2010 நேஷனல் லெவல் டெக்னிக்கல் சிம்போசியம் நடத்துகிறோம். இங்கே வந்து நான் குவிஸை கோஆர்டினேட் பண்ணுறேன். இந்த குவிஸ்க்கு வந்து நிறைய காலேஜஸ்ல இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா ஆன்சர் பண்ணியிருக்காங்க. நேஷனல் லெவல் டெக்னிக்கல் சிம்போசியம் ரொம்ப கிராண்டாக இன்றைக்கி நாங்கள் பண்ணோம். இதுக்கு வந்து உறுதுணையாக இருந்து ஊக்குவிச்சு எங்களை துணை நின்று எங்களை கௌரவித்த எங்கள் கல்லூரி தாளாளர், எங்கள் கல்லூரி முதல்வர், எங்கள் துறை தலைவி மிஸ் உமாகௌரி அவர்கள், இவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்ன நேயர்களே, இன்றைய ஜன்னலுக்கு வெளியே நிகழ்ச்சி பார்த்தீர்களா? நிச்சயம் உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.